ஹாய் மக்களே. இது என்னன்னு தெரியுதா? இன்னைக்கு இது வாட்டர்மெலன் வாங்கினது. இது வாட்டர்மெலனில் ஒரு சில சீக்ரெட் இருக்கு, அது சொல்கிறேன். நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா பாருங்க. முக்கால்வாசி பேர் இந்த வாட்டர்மெலனில் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை வாங்கிட்டு இந்த இருக்கு பாருங்க, இது ஒரிஜினல் கிடையாது. வேற வழி இல்லாமல் இதை வாங்கினேன். இது இங்கே கிடைக்கல ஒரிஜினலு. அதான் மேக்ஸிமம் வாட்டர்மெலன் வாங்கும்போது இந்த இடத்துல ஃபுல்லாக எல்லோயிஷாக இருக்கணும். நம்ம ஊரில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாவே தெரியும், எல்லோயிஷாக இருக்கும்போது கரெக்டான பழமாக இருக்கணும். அதை பார்த்து வாங்கணும். ஒரிஜினல் க்ரீனிஷ் கரெக்டாக இருக்கணும். அது சில இது டேமேஜ் ஆன மாதிரி இருக்கும். கரெக்டாக ஃபேக்குக்கும் ஒரிஜினலுக்கும் கரெக்டாக பார்த்துக்கணும். எல்லோயிஷாக இருக்கிறது கரெக்டான பழம். சாப்பிடும் போது முக்கால்வாசி மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மேலே உள்ள இந்த ஃப்ரூட்டை பழத்தை மட்டும் தின்றுட்டு இதை அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. முக்கால்வாசி இந்த சீடு இருக்கு பாருங்க, வாட்டர்மெலன் சீடு, இந்த வாட்டர்மெலன் சீடை தூக்கி போட்டுருவாங்க, துப்பிடுவாங்க. தயவுசெய்து அந்த தப்பை பண்ணாதீங்க. முக்கால்வாசி பேர் இங்கே உள்ள சவுதி அரபு எல்லாருமே சாப்பிடுவாங்க வாட்டர்மெலன் சீடு. அவ்வளோ நல்லது. ஹேர்லேருந்து எல்லாத்துக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது இன்னொரு தப்பு, ரெண்டாவது தப்பு என்ன பண்ணுவாங்கன்னா, இதை மட்டும் சாப்பிட்டுட்டு இந்த கீழே உள்ள இதை அப்படியே தூக்கி இது சாப்பிட மாட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்டர்கோர்ஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. மேக்ஸிமம் இந்த இந்த கீழே இங்கே உள்ளது பழம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இங்கே நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். இங்கே இந்த பழம் அப்படி இந்த ஒயிட்டாக இருக்குள்ளது இன்னும் நல்லா வித்து அதிகமாக இருக்கும். அதனால் இது சாப்பிடும் போது இதை மட்டும் சாப்பிடாம இந்த ஒயிட்டாக உள்ளதையும் சேர்த்து சாப்பிடுங்க. புதுசாக கல்யாணம் முடிஞ்சவங்க ஹஸ்பண்டு இன்டர்கோர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இருக்கு பாருங்கள், இந்த வாட்டர்மெலனை ஒரு ½ முன்னாடி இது சாப்பிடுங்க. கிரவுண்டுக்கு அதுக்கப்புறம் போங்க. சும்மா ப்ளே பண்ணுறது வேறு மாதிரி இருக்கும். அதனால் வாட்டர்மெலன் சாப்பிடும் போது சீடு, இந்த ஃப்ரூட்டு, இந்த ஒயிட்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடுங்க. தூக்கி போடாமல் ஃபுல்லத்தையும் சாப்பிடுங்க. கடைசியாக லாஸ்ட் இது என்னென்னா, இந்த கடைசியாக இது எல்லாத்தையும் சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த தோலை முக்கால்வாசி பேர் தூக்கி போடுவாங்க. அதை தூக்கி போடாமல் என்ன பண்ணுங்கள், ஃபுல்லத்தையும் சாப்பிட்டதுக்கப்புறம் ஸ்பூனை வச்சோ இல்லை நைஃப் வச்சோ க்ளீன் பண்ணிட்டு இது குட்டி குட்டியாக கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தக்காளி, வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா, இன்னும் ஒரு பெப்பரு, இஞ்சி பூண்டு இந்த இதெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தொக்கு மாதிரி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாட்டர்மெலனில் நிறைய சீக்ரெட் இருக்குது. தேடி கண்டுபிடிச்சி நல்ல பழமாக வாங்கி சாப்பிடுங்க. இது ஒரிஜினல் கிடையாது. வேறு வழி இல்லாமல் நான் சாப்பிட்றேன். நீங்கள் ஒரிஜினல் பழம் சம்மர் சீசன் நிறைய கிடைக்கும். நல்ல விதமாக நல்ல வாங்கி நல்ல விதமாக சாப்பிடுங்க. டேக் கேர்.